மார்னிங். நம்பிக்கைக்கு உரியவர். சங்கீதம் 73:28. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளையெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். நம்பிக்கை என்பது ஒருவரின் மீது வைக்கும் மிகுந்த பற்று அல்லது கூடிய விருப்பு போன்றவற்றின் அடிப்படையில் அதனை உண்மை என நம்பும் நிலைமையே நம்பிக்கை மனித மனங்களில் ஏற்படுகிறது. இதை நன்கு உணர்ந்து கொண்ட தாவீது அரசர் கூறுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். காரணம், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் செய்யும் அற்புதமான அதிசயமான கிரியைகளையெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். மனிதர்களிடம் நமது நன்மைகளை கூறினாலும் தீமைகளை கூறினாலும் நம்மை குறித்து பலரிடமும் சொல்லி வேதனைக்குரிய சூழ்நிலையை கொண்டு வருவார்கள். அதுதான் சாத்தானுக்கும் விருப்பம். நம்மை அழ வைத்து வேதனைப்படுத்தி உருகச் செய்து நோய் நொடியோடு வாழ்வதுதான் சாத்தானுக்கு விருப்பம். அவன் எப்பொழுதும் நம்மை குட்டிக் கொண்டே இருப்பான். ஆனால் நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் என்ன கூறுகிறார் தெரியுமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நம்பிக்கை எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சிறுமைப்பட்டவர்களாகவும் தேற்றறிவு இல்லாமல் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன். என்னை விசாரிக்க யாருமில்லை. நான் உண்மையாய் நம்பி இருந்த அனைவரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார்கள் என்று புலம்புகிற உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், நான் உன்னை பிரகாசமான கல்லாக மாற்றி நீல இரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பிள்ளைகளை நான் போதித்து நடத்துவேன் என்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? அவர் மீது இறுக பற்றுதலாயிருப்போம்.